ஒரு தாய் வயித்துல ஒரு கரு விட்டுருக்கும் போது அவங்க வீட்டுக்கார் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களை நல்லா பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து ஒரு சொல்ற விஷயங்களை யாரோட கனெக்ட் ஆகும். என்னன்னா, ஒரு சில குழந்தைகள் வந்து பிறந்ததுலேருந்து அப்பா கிட்ட போவே போகாது. அப்பாவை பார்த்தா பிடிக்காது. தாய் பாசம் மட்டும்தான் இருக்கு. அப்பா பாசம் வந்து பெருசா இருக்காது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை வயித்துல இருக்கிறப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் குழந்தையோட உருவம் வந்து வயித்துல இருக்கு, உயிர் வந்து வயித்துல இருக்கு, வெளியில எதுவுமே நடக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு கிடையாது. நம்மளோட காதோட ரொம்ப ரொம்ப அதீத ஷார்ப்னஸ் வந்து அந்த குழந்தையோட காதுக்கு இருக்கும். நீங்க வயித்துல அம்மா வயித்துல குழந்தை இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரர் வந்து சண்டை போட்டு அம்மாவை அடிச்சாலோ, இல்லை இந்த குழந்தைய பார்த்துக்காம விட்டாலோ, இல்லை மாசமா இருக்கிற மனைவியை வந்து துன்புறுத்தினாலோ இந்த குழந்தைக்கு வந்து அதை உணர முடியும். நம்ம அப்பா வெளியில இந்த மாதிரிலாம் பண்றாருன்னு அந்த கோபம் தான் குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த தந்தை மேல பெரிய அளவுக்கு பாசம் இல்லாம இருக்கிறது. நிறைய குடும்பத்துல இதை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருக்கமான ஃபேமிலிலேயே இதை வந்து கண்கூடா நான் பார்த்தேன். இதெல்லாம் இவனோட கர்ம ஆராய்ச்சியில நான் ஒத்து பார்க்குறப்போ இப்படிலாம் நடக்குதா. இப்போ சமீபத்தில் கூட ஒரு படம் சார்ந்து இதே விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வயிற்றுல கரு உருவானதுலேருந்து குழந்தை டெலிவரி ஆகிற வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கர்ம சுழற்சி நடைபெறுது. இந்த 10 மாசத்துல நீங்கள் லாஸ்ட் பர்த்தில் பண்ண எல்லாத்துக்குமே நீங்கள் நியாயம் கேட்டு நீதி கேட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பிறகுறீங்க. அந்த நியாயம் நீதிக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் இருக்கும். இந்த பிறப்பில் நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே லாஸ்ட் பர்த்தோட கண்டினியூட்டி தான். நம்மளோட அடுத்த பிறப்பு தீர்மானிக்கிறது நம்ம இந்த பர்த்தில் செய்கிறத. நான் கண்ணதாசன் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார். நீ வந்து ஒருத்தனோட கால் குத்தணுன்ட்டு ஒரு கண்ணாடி துண்டை போட்டு போனோன்னா அது உன் புள்ள வர வரைக்கும் அந்த கண்ணாடி துண்டு அங்கே தான் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம அடுத்த பிறப்பை எழுதுறது நம்ம தான். இந்த பிறப்புலேயே நம்மளோட கடமைகளில் முக்கியமான ஒரு கடமை நம்ம மனைவியாக இருக்கட்டும், இல்லை நம்ம மாசமாக நம்ம வீட்டில் சகோதரி அக்காவோ தங்கச்சி யாரு